என் மகனே மகளே பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கின்றேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உனக்கு எதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவர், ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையை இன்னைக்கு சீரழித்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுங்களா? பயம். இந்த பயம் தாங்க நம்ம சில நேரத்தில் சாகலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் நாம் வந்துடுறோம். செத்தே போயிடலாம், நம்மளால் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் மீளவே முடியல, இதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம இந்த பிசாசு இந்த பயத்தை வச்சே நம்மளை தந்திரமாக சாவில் கொண்டு போய் நிறுத்திடுதுங்க. பாருங்கள், கடன் தொல்லைனால் நம்ம பயந்து 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 வாழ்க்கையை ஓட்டுறோம். கடன்காரனுக்கு கடன் கொடுக்கணுன்ற ஒரு பயம், நம்மளோட தன்மானத்தை இழந்துட்டோமேன்ற பயம், பணம் காசு பொருள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற பயம், வியாபாரம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி நம்ம வியாபாரத்தில் முன்னேறாமல் நம்ம இப்படி போயிட்டோமே, நம்முடைய எதிரிகள் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற பயம், நிறைய பேருக்கு நோய்கள் பற்றிய பயம். நமக்கு இப்படிப்பட்ட நோய் வந்துடுச்சே, கேன்சர் வந்துடுச்சே, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சே, ரத்த கொதிப்பு வந்துடுச்சே, இப்படி நோய்க்கு பஞ்சமாக வந்துடுச்சே, எல்லா நோயும் வந்துடுச்சேன்ற பயம், எதிர்காலத்தை குறித்து பயங்க. இந்த வருஷம் எப்படியாவது நம்ம குழந்தை பெற்றுக்கணும், இத்தனை வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு மாமியார் மாமனார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் எப்படியெல்லாம் என்ன நம்மளை சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் எல்லா தம்பதியினருக்கும் இருக்குங்க. அதாவது எல்லா மீன்ஸ் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இப்படி ஒரு பயங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நம்ம பயந்து தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயமும் இருக்குங்க. என் குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி வளருவாங்க, எப்படி படிப்பாங்க இப்படின்ற பயம், அவங்களுக்கு எப்படி நம்ம திருமணம் செய்ய போகிறோம் அப்படின்ற பயம், சில பேருக்கு நம்ம தனிமையாக ஆயிட்டோமே அப்படின்ற பயம், வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் நம்மளை தாக்குதே அப்படின்ற பயம், என்னடா இது ஒரு வேலையும் படித்தும் வேலை கிடைக்கலையே அப்படின்ற பயம். பாருங்கள் எத்தனை பயம் பாருங்கள். இன்னும் நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய பயம் உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும். அந்த பயமானது அப்படி பிசாசு நம்மளை கொண்டு போய் எங்கே நம்ம நிறுத்துகிறான், நம்ம செத்து போயிடலாமா அப்படின்ற ஒரு பயத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுறான். ஏதாவது ஏதாவது ஒரு பயத்தை நம்ம மனசு வாட்டிட்டு தாங்க இருக்குது. யார்கிட்ட கூட போய் நம்ம சொல்ல முடியல. நமக்கு சில சொல்ல முடியாத விஷயங்கள் கொண்டு வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கள் இன்று இளம் பெண்கள் இளைஞர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று அவர்களும் பயத்தினால் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்று நம்ம எவ்வளோ பேப்பர்லெல்லாம் படிக்கிறோம். அவங்களுக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்கும். அவங்களுக்கு தான், இந்த மாதிரியான ஆளுங்களுக்காக தான், நமக்காக தான், பயப்படுறவங்களுக்காக தான், ஆண்டவரை தேடுபவர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு சொல்கிறாருங்க ஆண்டவர். எதை குறிச்சும் நீங்கள் பயப்படாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி யாரால் சொல்ல முடியும்? எத்தனை பேரால் நம்மளுடைய பயத்துக்கு பதில் தர முடியும்? நம்ம பயத்தை யாரெல்லாம் தீர்க்க முடியும்? பாருங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, உன்னை அவமானப்படுத்தினவங்களை நான் அவர்களை அவமானப்படுத்துவேன்.
உன்னை சண்டை போடுறவங்கள ஒருத்தரையும் நான் விடமாட்டேன். அவங்க உன்னை அவமானப்படுத்திட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் நமக்காக வாதாட போகிறாருங்க. நம்மளோட எதிரிங்கிட்ட, உன்னோட எதிரிங்க வாதாட போகிறார் ஆண்டவர். அப்பனா அந்த எதிரிங்க இல்லாமல் ஒழிச்சிருவார் ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் எதிரியை இல்லாமல் ஆக்கிவிடுவார். நம்புறீங்களா? ஆண்டவர் செய்கிறாருன்னு உங்களுக்கு உறுதியாக சொல்கிறாரு. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவசிக்கின்றீர்களா? உங்கள் முன்னாடி உங்கள் எதிரி அழிக்கப்படுவான் அப்படின்னு ஆண்டவர் உறுதியாக சொல்லிட்டாருங்க. சொன்னால் அவர் செய்வாருங்க. இது சினிமா டைலாக்ல கடவுளுடைய இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும், நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இது ஆண்டவரிடமிருந்து வந்த வல்லமையான ஒரு இறை வார்த்தை. உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் உறவினர்களுக்காக ஆண்டவர் தரும் இறை வார்த்தை. உன் துன்பங்களில் இருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கப் போகின்றார் என்றால் அவர் விடுவித்து விடுவார். உன் வலக்கையை பிடித்து வழி நடத்துவேன், நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். விசுவசிக்கிறீங்களா? அப்படின்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் நமக்கு, அவர் நம்மளுடைய துன்பங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பயத்திலிருந்து, கலக்கத்தில் இருந்து, கண்ணீரில் இருந்து நம்மளை தூக்கி எடுக்கணும்னா அப்போ நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார் இல்லைங்களா? நம்மக்கிட்ட ஒரு நல்லதை எதிர்பார்ப்பார் இல்லையா? அப்படின்னா ஆண்டவர் சொல்வதை, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதுதாங்க ஆண்டவர் கேட்குறார். ஆனால் நம்மளால் இதை தாங்க செய்யவே முடிய மாட்டேங்குது. அப்படின்னா அப்போ நம்ம எப்படி பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும்? ஆண்டவர் நான் உனக்கு உறுதியாக தரேன், நான் தருவேன், நான் உன்னை படைச்சிட்டேன், அப்போ உன்னை நான் தீமையிலேருந்து காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, என் கடமை. அப்போனா உன் கடமை என்ன? அப்போ நம்ம அதை செஞ்சு தானேங்க ஆகணும். ஆண்டவர் உன் கடமை என்ன? என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படி, நல்லதை செய். இதை தானேங்க ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு. உண்மையாக நடந்துக்க, அவர் அதை தான் கேட்குறாரு. உண்மையாக இருங்க, எனக்கு விசுவாசமாக இருங்க. அப்படி தானேங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ நம்ம கணவனோ மனைவியோ உங்ககிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும் தானேங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதை தாங்க ஆண்டவர், நம்மளை படைத்த ஆண்டவர், அவரிடம் நாம் உண்மையாக விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நாம் அப்போ அவரோட வழியில், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்த போது கூறிய வார்த்தைங்க தாங்க இன்றைக்கு. அஞ்சாதே, நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கையை பிடிக்கிறேன், நான் உன்னை விட மாட்டேன், உன் எதிரிக்கிட்டேருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன், உன் எதிரியை அழிச்சிடுவேன். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செய்வாருங்க. நாம் தான் அவரை விசுவசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும், அவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைக்கணும். நிச்சயமாக அவர் நமக்கு செய்வார். எல்லா துன்பத்திலிருந்தும், எல்லா கவலையிலிருந்தும், எல்லா கண்ணீர்களிலிருந்தும் நம்மளை தூக்கி எடுப்பார். எவ்வளோ பெரிய பாதாளத்தில் இருந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து நம்மை அரவணைப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. ஆகவே நீங்கள் எதற்கும் கலங்காமல் இருங்கள், கண்ணீர் விட வேண்டாம். ஓகேவா? ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் இனி நாம் பயப்படாமல் இருப்போம். இந்த பயங்களில் இருந்து எப்படி நாம் விடுபடுவது என்று யோசித்து பாருங்கள். நாம் ஆண்டவருக்கு அஞ்சி பயந்து வாழ்வோம், அவருடைய கட்டளைகளை ஏற்று வாழ்வோம், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். ஆகவே எதற்கும் கலங்காமல் இருங்கள். ஆகவேதான் ஆண்டவர் இன்று உங்களுக்கு இந்த இறை வார்த்தையை கூறுகின்றார். நீ பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்,
அஞ்சாதே, நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று யாராலும் அளிக்க முடியாத ஒரு வாக்குறுதியை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் துன்பப்படும் அனைவருக்கும், ஆண்டவர் படைத்த அனைத்து மக்களுக்கும் சாதி மத பேதமின்றி ஆண்டவர் இந்த இறைவார்த்தையை தருகின்றார். ஆகவே அவரை விசுவசிப்போம், அவர் வழியில் நடப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் இந்த இறைவார்த்தையை பகிருங்கள். அனைவரும் அவர்களுடைய பயங்களிலிருந்து இறைவன் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து வாழ்வார்கள். ஆமேன்.